அவர் எழுதி வச்சு ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன். அவர் அநேக ஜெபங்களை தன்னுடைய டைரியில எழுதி வச்சு ஜெபித்துக் கொண்டே வந்தார். நெறைய காரியத்துக்கு அவர் டிக் போட்டே வந்தார். ஆனா ஒரே ஒரு காரியத்துக்கு அப்பம் கூட ஒரே ஒரு காரியத்துக்கு மட்டும் டிக்கே போடல. ஆனா எல்லா காரியத்துக்கும் அவர் டிக் போட்டார். கடைசியாக அந்த மனிதன் மரித்து போனார் இங்கிலாந்துலே. மிகப்பெரிய திரள் கூட்டம், பயங்கரமான கூட்டம். அவருக்கு ஒரு ராஜ மரியாதை கொடுக்கப்பட்டுச்சு. அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன். அவருடைய டைரி எடுத்து பார்த்தாங்க. அவர் பண்ண எல்லா ஜெபத்திற்கும் பதில் இருந்தது. ஆனால் ஒரே ஒரு ஜெபத்திற்கு மட்டும் அவர் டிக் பண்ணாம வச்சிருந்தார். அவருடைய கல்லறைக்கு அவருடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனார்கள். அங்கே ஒரு பையன் வந்த ஒரு நபர் வந்தார். இவருடைய நண்பர் தான் அப்படி என்று சொல்லி ரொம்ப அழுதார். அழுது இவ்வளவு பெரிய மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துல என் நண்பர் இருக்கிறானே, மரித்த பின்பு இங்கிலாந்து தேசத்தினுடைய மரியாதை அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவரை அடக்கம் பண்ணினார்கள். அன்றைக்கு அடக்கம் பண்ணப்பட்ட அன்றைக்கு தான் அவர் எழுதின அந்த கேட்கப்படாத ஜெபத்திற்கு ஒரு டிக்கு விழுந்துச்சு. என்னன்னா, அவர் இந்த மனுஷன் நண்பன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று எத்தனையோ வருஷம் ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கிறார். அவர் மரித்த அடக்கம் பண்ணப்படுற அந்த நேரத்துல தான் அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதனால இப்படிப்பட்ட ஒரு வாசகம் அதுல எழுதியிருந்தது அந்த புஸ்தகத்திலே. என்னவென்றால், ஜெபிக்கிறவன் மரிப்பான், ஆனால் அவனுடைய ஜெபம் மரிக்காது என்று சொல்லி. நம்ம தேசத்துல ஜெபத்தை பத்தி எக்கச்சக்கமான பிரசங்கங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. விதவிதமான ஜெபங்கள் எல்லாம் இருக்கிறது. நீங்களாம் கேள்விப்படாத ஜெபத்தெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கோணியை கட்டிக்கிட்டு ஜெபிக்கிற மக்கள்லாம் இருக்கிறாங்க. தேசத்துக்காக காலையில இருந்து இன்றைக்கும் ஒவ்வொரு குடியரசு தினத்தன்றைக்கும் இந்த தேசத்துக்காக ஜெபிக்கிற மக்கள் ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறார்கள். மாத்திரம் இல்ல, புளோரிடால ஒரு அம்மா எங்களுக்கு பழக்கமானாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்க 25 வருடமாக இந்தியா ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ சிலர் ஜெபம் என்பது நம்முடைய தேசத்துல ஏராளமான ஜெபங்கள் இருக்கிறது. உபவாச ஜெபம், காத்திருப்பு ஜெபம், அமாவாசை ஜெபம், ஆஃப் நைட் பிரேயரு, ஃபுல் நைட் பிரேயரு, அதிகாலை ஜெபம், மதியான நேர ஜெபம், சாயங்கால ஜெபம், வனாந்திர ஜெபம், பீச்சு ஜெபம், மலை ஜெபம். இன்னைக்கு மலை ஜெபங்கள் இருக்குது. இப்படி பல ஜெபங்கள். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, ஜெபத்தை பற்றிய அறிவு இந்த தேசத்திலே நிறைய ஆனதுனால இயேசுவை காட்டிலும் வேத வசனங்களை காட்டிலும் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா எதை பற்றி நாம் அதிகமாக அறிகிறோமோ அந்த அறிவு தான் நமக்குள்ளாக வேலை செய்யும். அப்போ கடைசியில எந்த நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா, ஜெபமே ஜீவன் என்ற பைபிள்ல இல்லாத வசனத்துக்கு வந்து விட்டார்கள். அதனால நீங்க மத்த எது சொன்னாலும் அவங்களுக்கு எடுபட மாட்டேங்குது. இயேசு, வெளிப்பாடு, வசனம் இல்லைங்க, ஜெபம் தாங்க. நம்ம ஜெபிச்சா கிடைக்கும், ஜெபிச்சா நடக்கும். இப்படியே வந்துட்டான். ஒரு சில குரூப் எப்படின்னா, ஜெபம் இல்ல, வெறும் விசுவாசம், விசுவாசம், வசனம், விசுவாசம், கிரேஸ், அது துதி, ஆராதனை, இப்படியே போய் கடைசியில அந்த ஜெப பக்கமே போறது கிடையாது. நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னா, பேலன்ஸ் உள்ளவர்களா இருக்கணும். நல்லா கவனிங்க. ரொம்ப முக்கியமான விஷயத்த நான் பேசிக்கொண்டிருக்கேன். ஒரு ஜெப வீடு நீங்க நடத்துறீங்கன்னா, ஒரு ஜெப கூட்டம் நீங்க உங்க வீட்டுல நீங்க நடத்துறீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் தனிப்பட்ட வகையிலே நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். ஒரேடியா நம்ம ஜெபத்தை தள்ளிவிட முடியாது. எங்கெல்லாம் ஜெபம் வருதோ அங்கெல்லாம் விசுவாசம் வரும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசத்தில் ஜெபத்தில் நீங்கள் எவைகளெல்லாம் கேட்கிறீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்போ ஒண்ணு ஜெபம் வர்ற இடத்துல விசுவாசம் வரும், விசுவாசம் வர்ற இடத்துல ஜெபம் வரும். எல்லாமே மிங்கிள். அப்போ இது நம்ம என்ன சின்ன பிள்ளைங்க என்ன செய்யணும்னா, எனக்கு பூண்டு வேண்டாம், எனக்கு வெங்காயம் வேண்டாம், எனக்கு கீரை வேண்டாம், நான் முட்டை சாப்பிட மாட்டேன், இப்படி தள்ளுறாங்கல்ல. அதை போல
இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகளும் ஏதோ ஒன்றை தள்ளி கொண்டு அவர்களுக்கு எது பிடிக்கலையோ அதை தள்ளிடுறாங்க. ஆனா தேவன் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். ஆராதனையை வச்சிருக்கிறாரு, துதிய வச்சிருக்கிறாரு, ஜெபத்தை வச்சிருக்கிறாரு, விசுவாச அறிக்கையை வச்சிருக்கிறாரு, விசுவாசத்தை வச்சிருக்கிறாரு, வெளிப்பாட வச்சிருக்கிறாரு, இன்னும் நிறைய காரியங்கள். ஏன்னா சகல சத்தியத்துக்குள்ளும் ஆவியானவர் நடத்துகிறார். ஒன்றை மாத்திரம் பிடித்துக் கொண்டு நம்ம போகக்கூடாது. இன்றைக்கு அதனாலதான் முக்கியமான விஷயத்தை நான் பேச விரும்புறேன். நீங்க தனிப்பட்ட வகையில உங்களுக்கு ரெகுலரா இந்த நேரத்துல நான் ஜெபிப்பேன் அப்படின்ற ஒரு ஜெப வாழ்க்கை உங்களுக்கு தேவை. நான் காலையில என்னால முடிந்த வரையிலும் முதல் மணி நேரத்திலிருந்து எவ்வளவு நேரம் நான் தேவனோடு பேசுகிறேன்லாம் தெரியாது. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அந்த வாழ்க்கையுடைய முதல்ல நான் எழும்புறது எதுன்னா, காலையில 4 மணிக்கு எழும்புனா அதான் வாழ்க்கையுடைய முதல் நேரம். சிலர் அப்படி இல்ல. இல்ல 6 மணிக்கு எழும்புனா அது அப்புறம் அப்படிலாம் கிடையாது. நீங்க எந்த டைம்ல எழும்புறீங்களோ அதுதான் உங்களுடைய காலை நேரம். அந்த காலை நேரத்துல முதல்ல நீங்க உங்க மனது, உங்க சரீரம், உங்க ஆவியை நீங்கள் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து உங்க குடும்பத்துக்காக நீங்க நடத்துற பிரேயர்களுக்காக யார் யாரெல்லாம் ஜெபிக்க சொன்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஜெபிச்சு முடிக்கணும். அப்போ வாழ்க்கையினுடைய நீங்க வேத புத்தகத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி கூட இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆவியானவரே எனக்கு வேத புத்தகத்துல எனக்கு சொல்லிக் கொடுங்க, வேதத்தை தியானம் பண்ணலாம், வேதத்தை அறிக்கை பண்ணலாம். அதுக்கப்புறம் அப்போ வாழ்க்கையினுடைய முதல் மணி நேரத்தை நீங்கள் எதிலே நேரத்தை நீங்கள் செலவிடுகிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். அதனாலதான் நான் சொல்றேன், வாழ்க்கையினுடைய நீங்க ஜெபக்குழு நடத்துகிறவர்களா இருந்தீங்கன்னா, உங்க வீடு ஒரு ஜெப வீடா இருக்கணும்னா, நீங்க தனிப்பட்ட ரீதியில உங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுக்கணும். காலைல எழுந்த உடனே சும்மாவாவது கண்ணை மூடிட்டு 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஜெபம் பண்ணு, அப்புறம் பைபிளை வாசி அப்படின்னு நீங்க சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்காம யாரும் கத்துக்க போறது கிடையாது. அதனால உங்களுக்கு ஒரு பழக்கம் தேவை. என்ன பழக்கம்னா, எப்படி காலையில எழுந்துச்சு பல்லு விளக்குறீங்களோ, சிலருக்கு அந்த பழக்கமே இல்ல, அது வேற விஷயம். மூஞ்சி கழுவுறீங்களோ, சிலருக்கு மூஞ்சி கழுவுற பழக்கமே இல்ல. காலையில எழுந்துச்சு மூஞ்சி கழுவ மாட்டாங்க. சாப்பிடுறப்ப கை கழுவும்போது மூஞ்சி கழுவுவோம். எப்படி காலையில ஒரு பழக்கம் இருக்குது நமக்கு. பல்லு விளக்கணும், மூஞ்சி கழுவணும், நம்ம தலையை ஒழுங்கா பண்ணணும், வேற ட்ரெஸ்ஸை போடணும், இல்ல குளிக்கணும், குளிச்சுட்டு வேற ட்ரெஸ்ஸை போடணும். அப்ப அதை போலவே ஒரு ஆவிக்குரிய மனிதர்களாக நீங்க இருக்கிறீங்கன்னா, முதல்ல வாழ்க்கையினுடைய முதல் மணி நேரத்துல வேற யார்ட்டையும் பேசக்கூடாது. நான்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ண நேரத்துல இருந்து அப்போது முன்னாடியில இருந்து பேச மாட்டேன். பேசினா பாவம் செஞ்சுட்டேன்னு நினைப்பேன். முதல்ல ஆண்டவரை காட்டிலும் என் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டுன்னா பாவம் செஞ்சுட்டேன்ற அந்த உணர்வே வந்துடும். ரொம்ப கஷ்டப்படுவேன் நானு. அதனால சில நேரம் ஊழியம் சாயங்காலம் வந்துச்சுன்னா காலைல இருந்து சாயங்காலம் வரைக்கும் பேச மாட்டேன். அதுவும் ஒரு வகையில் நல்லதுதான். பாதி பிரச்சனை இல்லாம இருக்கும் இல்லையா? காலையில இருந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவேன், வசனத்தை அறிக்கை பண்ணுவேன், அந்நிய பாஷை பேசுவேன், பைபிள் எடுத்து வாசிப்பேன், ஆண்டவர் கொடுத்த வசனத்தை பார்ப்பேன். ஏன்னா அங்க கொண்டு போய் சரியா சொல்லணுமே, அவங்களுக்குள்ள சரியா வசனங்கள் உள்ள போகணுமே, இப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். அப்ப காலையில அவங்க கிட்ட பேசுறது இல்ல. அப்ப பிள்ளைங்க கிட்ட கூட பேச மாட்டேன். நான் ஜெபம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது அவர்கள் என்கிட்ட வரவே மாட்டாங்க. நான் 10 மணிக்கு முடிச்சுட்டு வந்தேன்னா கூட, சின்ன குழந்தை 2.5 வயசா இருக்கும்போது கூட பிள்ளைங்க என்கிட்ட வரமாட்டாங்க, என்னை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நான் புடிச்சிட்டு வந்த ஜெபத்தை முடிச்சுட்டு வந்தேனான்னு கத்துவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் ஆன மாதிரி ஆயிருச்சு. நாங்க யாரும் கண்ட்ரோல் பண்றது இல்ல. அப்படிதான் பிள்ளைகளை வளர்த்தோம் நாங்க. எங்க அப்பா எப்போ ஜெபிப்பாருன்னு என் பிள்ளைகளுக்கு தெரியும். எங்க அப்பா எப்போ பைபிள் வாசிப்பாருன்னு என் பிள்ளைகளுக்கு தெரியும். என் மனைவிக்கு தெரியும் நான் எப்போ பைபிள் வாசிக்கிறேன், எப்போ ஜெபம் பண்றேன்னு தெரியும். அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அவர்கள் சொன்னாலும், பார்த்தாலும், பார்க்கலனாலும் நான் ஜெபம் பண்ணுவேன், தேவனை ஆராதிப்பேன். ஜெபத்துக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்குது. ஜெபத்துக்குள்ளேயே விண்ணப்பம் பண்றது, ஒருத்தருக்காக ஒரு ரிக்வெஸ்ட் பண்றது, துதிக்கிறது, ஆராதிப்பது, ஸ்தோத்திரம் செய்வது, இதெல்லாம் உள்ள அடக்கி இருக்குது. ஜெபத்துக்குள்ள நிறைய காரியங்கள் இருக்குது. தேவனோடு பேசுவது, தேவன் நம்மோடு பேசுவது, இதெல்லாம் ஜெபத்தினுடைய மிக முக்கியமான பகுதிகள். நீங்க ரெகுலரா நீங்க ஜெபிக்கிற ஒரு மனுஷனா இருந்தீங்கன்னா சரியா ஆண்டவர் பேசுவார். பாருங்க, நான் இன்னைக்கு
அ மதியானம் 2 மணி இருக்கும். நான் சாப்பிட்டு முடிச்சேன். முடிச்சுட்டு வசனத்த அதுக்கு முன்ன எழுதி வச்சிருந்தேன். வசனத்த அப்படியே எழுதி வச்சுக்கிட்டே வந்தேன். ஒரு வசனத்த மறந்துட்டேன். வேற ஒரு டாபிக்காக நான் எழுதி வச்சிருந்தேன். நான் பிரசங்கிப்பதற்காக எழுதல. எனக்கு வர்ற தாட்டுகள்லாம் நான் எழுதி வைப்பேன். ஒரு காரியத்த மறந்துட்டேன். சரி கட்டில்ல போய் கொஞ்ச நேரம் படுப்போம்ன்னு சொல்லி படுத்தேன். படுத்தா அப்படியே கொஞ்ச நேரம் கண்ண மூடிட்டு இருக்கிறேன். 2ஆம் வானம் போயிட்டேன். அப்படிதான் சொல்லணும். திடீர்னு மனசுல ஓடுது. நான் அந்த 3 பாயிண்ட்க்கு அப்புறம் 4வது பாயிண்ட் என்ன தியானிச்சேன்ட்டு. உடனே எழுந்துச்சேன். பேனாவ எடுத்தேன். வந்து எழுதினேன். புரியுதா? என்னன்ட்டு. ஒரு தேவ பிள்ளை எப்படி இருக்கணும்னா, ஜெப நேரம்ன்ற ஒண்ணு தேவை. நமக்கு வந்து எப்போ இயேசு சொன்னார், 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணிருங்களா அப்படின்னு கேட்டார். அப்ப அதனால நம்ம என்ன பண்ணோம், எல்லாம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும்னு நெனச்சுட்டோம். அப்படி கிடையாது. பவுல் சொல்லும்போது சொல்றான் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்துல சொல்லும்போது சொல்றாரு, நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 18ஆம் வசனம். நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னாரு. அப்ப நம்ம என்ன நெனச்சுட்டோம்னா, ஜெபம்னா சர்ச்சுல போய் பண்ணணும். ஜெபம்னா அதிகாலையில பண்ணணும். ஜெபம்னா ஏதோ 1 மணி நேரம் அப்படி பண்ணணும். இல்லன்னா தூங்கும்போது இன்றைக்கு எல்லாம் பாதுகாத்தீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். அப்படி சாஞ்சிரணும். அப்படின்னு நெனச்சுட்டேன். அப்படி இல்ல. ஜெபம் என்பது தேவனோடு பேசுவது. நமக்கும் அவருக்கும் மிகப்பெரிய ஒரு உறவு இருக்கு. அது அப்பா, பிள்ளை என்கிற உறவு. அந்த ஆவிய தான் நமக்குள்ள கொடுத்திருக்கிறாரு. அப்போ அவரு சில நேரங்கள்ல ஆவியானவர் என்ன பண்ணுவார், சில நேரங்கள்ல சில காரியங்களுக்கு ஜெபிக்க வைப்பார். அதுவும் ஒண்ணு இருக்கு. அப்போ எப்ப ஜெபம் பண்றது? வாழ்க்கையுடைய முதல் நேரத்த நீங்க குடுத்துட்டீங்க. ஒரு படியில ஏறிக்கிட்டு இருக்கீங்க. அப்பவும் ஜெபம் பண்ண முடியும். ஆண்டவரே, இன்னைக்கு சந்திக்க போற ஆளு சரியா சந்திக்க எனக்கு உதவி செய்யுங்க. அதுவும் ஒரு ஜெபம் தான். ஒரு சமையல பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நான் வைக்கிற சாம்பார் நல்லா வரணும் ஆண்டவரே. அதுவும் ஒரு ஜெபம் தான். அப்போ எப்பல்லாம் உங்க மனது தேவனோடு இருக்கிறது, அதுதான் முக்கியம். ரெகுலரா உங்களுக்கு ஒரு பழக்கம் தேவ. அது முதலாவது 1 மணி நேரம் தேவனோடு கொடுக்கிறது நேரம். ஆனா மற்றபடி உங்க மனது தேவனையே சார்ந்து இருக்கணும்னா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. அதுவும் ஜெபம் தான். ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க. அதுவும் ஒரு ஜெபம் தான். எப்போதுமே இப்படிப்பட்ட ஒரு கனெக்ட் உள்ளவர்களா நம்ம இருக்கணும். நான் நெறைய நேரங்கள்ல அந்த மாரி இருந்து ஆண்டவர் என்கிட்ட பேசி, கணீர்ன்னு வார்த்தை வரும் சில நேரங்கள்ல. யார்ட்டயாவது பேசிக்கிட்டு இருப்பேன். அப்படியே அவருடைய வார்த்தை வந்து அப்படி கேட்கும் எனக்கு. ஒரு முறை எங்க அம்மா கொஞ்சம் நெகட்டிவா பேசுனாங்க. அந்த வசனத்தையும் நான் இன்னைக்கு சொல்லப் போறேன். அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே என் ஆவியில அப்படி ஒரு வசனம் பட்டார்ன்னு வந்துச்சு பாருங்க. எங்க அம்மாகிட்ட சொன்னேன். அப்புறம் அவங்க நம்ம சொன்ன வசனத்தின்படி தான் ஆண்டவர் பல காரியங்கள மாற்றி அமைத்தார். அப்ப சில நேரங்கள்ல நம்ம இப்படியே சாவதானமா அவர்கிட்ட பேசிக்கிட்டு அதான் நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆபிரகாம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நம்ம பலவீனத்த அவர்ட்ட சொல்றது, நம்முடைய பலத்த அவர்ட்ட சொல்றது, நம்முடைய சூழ்நிலைய அவர்ட்ட சொல்றது, நம்முடைய உணர்ச்சிய அவர்கிட்ட சொல்றது, நம்முடைய எதிர்பார்ப்ப அவர்கிட்ட சொல்றது, நம்முடைய எதிர்காலத்த அவர்கிட்ட சொல்றது, நம்முடைய மனைவிய பத்தி சொல்றது, நம்முடைய பிள்ளைகள பத்தி சொல்றது. இதெல்லாம் ஜெபம் தான். அப்ப ஜெபம் என்பது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஜெபத்த பத்தி தான் நம்ம படிக்க போறோம். இயேசுவுடைய வாழ்க்கை ஒரு ஜெப வாழ்க்கையா இருந்துச்சு. இயேசு ஒரு ஜெப வீரர். நல்லா கவனிங்க. ஜெபிக்கிற ஜெபிக்கிற ஏன்னா அவர் எப்போதுமே பிதாவோடு ஒரு ஐக்கியம் வைத்திருந்தார். நீங்க பாருங்களேன். அ இயேசு ஜெபிக்கிறதை பற்றி கற்றும் கொடுத்தார். மத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது அப்படின்னு எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுத்தார். ஏன்னா பரிசேயர்கள் சொல்லிக் கொடுத்த ஜெபம் வேற, யோவான் ஸ்நானன் சொல்லிக் கொடுத்த ஜெபம்லாம் வேற. ஆனா இயேசு சொல்லிக் கொடுத்த ஜெபம் வேற. இயேசு சொல்லிக் கொடுத்த ஜெபம் என்ன?
தேவனை பார்த்து அப்பான்னு கூப்பிடுறன்னு சொல்லி கொடுத்தார். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்கள் பிதாவே என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் யாருமே இல்லை. அவர்கள் யாருமே கூப்பிட முடியாது, கூப்பிடல. அந்த வெளிப்பாடு கிடையாது. ஆனா இயேசு ஒரு ஜெபத்தை, அருமையான ஜெபத்தை சொல்லி கொடுக்கிறாரு. என்ன ஜெபம்னா, நீங்க எல்லாம் எப்படி ஜெபிக்கணும்னா, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்கள் பிதாவே. தாவீது சொன்னான் இல்லையா, என் மேய்ப்பர். அந்த மாதிரி உங்களை அவரை சொந்தம் கொண்டாடணும்னு சொல்றார். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றென்று உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடனிலே மன்னி. இப்படி பல ஸ்டெப்ஸ் அவர் சொல்றார். அப்ப ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறது வேலைய இயேசு செஞ்சார். அவர் ஜெபிக்கிறவரா இருந்தாரு, அதே சமயத்துல ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். பாருங்க, ஜெபத்துல பல வகை இருக்கு. இயேசு ஜெபத்தை பற்றி ஊமைகளும் சொன்னார். கற்றுக் கொடுக்கறது மாத்திரம் இல்ல, எப்படி ஜெபிக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 4 பாயிண்ட கொடுத்துட்டு போகல. அவர் என்ன பண்ணார்னா, எப்படி ஜெபிக்கணும், பிதாவோடு எப்படி நீங்க பேசணுன்றத சொல்லி கொடுக்கிறார் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன சொல்லி கொடுக்கிறார்னா, இயேசு ஜெபத்தை பற்றிய ஊமைகளை சொல்லி கொடுத்தார். என்ன ஊமையை சொல்லி கொடுத்தாரு? லூக்காவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் 9ஆம் வசனத்தின் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு வழிப்போக்கன் வருகிறான். லூக்காவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், வாசிமா. 11:5. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவரிடத்தில் பாதி ராத்திரியில் போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அதாவது ஒருத்தன் நல்ல நண்பர், அந்த நண்பருக்கு இன்னொரு நண்பர் இருக்க. அவர் திடீர்னு வழியா வந்துட்டாரு, அவர் சாப்பிடல. இவர்கிட்ட எந்த சாப்பாடு வைக்கிறதுக்கு இவர்கிட்ட சாப்பாடு எதுவும் இல்லை. அதனால இவர் தன்னுடைய நண்பர் வீட்டுக்கு போறார். போய் கேட்கிறார், ஐயா கதவை தட்டுறார். என்ன கேட்கிறாருன்னா, வாசிங்க. என் சிநேகிதன் ஒருத்தன் வழிப்பிரயாணம் வந்துட்டான், அவனுக்கு சாப்பாடு வைக்கணும், அதனால ஒரு 3 அப்பத்தை எனக்கு கடனா கொடுங்கன்னு கேட்கிறாரு. அப்ப அவன் சொல்றான், பிள்ளைகள்லாம் படுத்தாச்சு, நானும் படுத்துட்டேன், நான் எழும்பி வரக்கூடாதுன்னு சொல்றான். ஆனா தொடர்ந்து அவனை கேட்டுக்கிட்டே இருக்கிறான். ஆனா பின்பு தனக்கு அவன் சிநேகிதராய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கொண்டது நிமித்தம் அவன் எழுந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது கொடுக்கலனாலும் தொடர்ந்து கேட்கிறான் இல்லையா. அவன் பிள்ளைங்க படுத்தாச்சு, நான் படுத்துட்டேன், விளக்கெல்லாம் அணைச்சாச்சு, போப்பா பண்ணா கூட விட மாட்டான்றான், தொடர்ந்து தட்டிக்கிட்டு இருக்கிறான். அதனால தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கானே, அதனாலாவது கொடுப்போம், நம்ம நிம்மதியா படுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் அப்படின்னு இயேசு உவமை சொன்னார். இது எதை பற்றி சொன்னார்னா, ஜெபத்தை பற்றி இயேசு உவமை சொன்னார். அதை போல மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 9ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்போது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். நல்லா கவனிங்க. சிலர் என்னன்னா, வேணோ தானும் ஜெபம், வாய் வரைக்கும் தான், ஆண்டவரு என்னுடைய குடும்பத்தை பாதுகாத்து வாயில வரைக்கும் தான். அது உண்மையா ஜெபம் பண்றதே கிடையாது. ஏதோ அந்த நேரத்துல ஒரு ஜெபம், அடுத்த நேரத்துல கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க என்ன ஜெபம் பண்ணீங்கன்னு கேட்டா தெரியாது. அப்படின்னா நீங்க உண்மையா ஜெபிக்கலன்னு அர்த்தம். எப்படி ஜெபிக்கணும்னா, நான் உங்களுக்கு சொல்லுங்க, கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். இயேசு சொல்லுகிறார், இது பெரிய வாக்குத்தத்தம் மாதிரியே கொடுக்கிறார். அவர் சொல்றாரு, அவன் என்ன செஞ்சான், தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தான், அவன் தட்டி கொண்டே இருந்தான். அதை போல தேவனிடத்தில் சில நேரங்கள்ல நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், நீங்கள் தட்ட வேண்டும். அடைக்கப்பட்ட மாதிரி இருக்கும், கதவு திறக்காத மாதிரி இருக்கும்,
தேவன் எதுவுமே சொல்லாத மாதிரி இருக்கும், சூழ்நிலை தப்பா இருக்கும். அந்த நேரத்துல நீங்க என்ன செய்யணும்னா கேட்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தீங்கன்னா, கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கப்படும். இயேசு சொல்றாரு, நீ கேட்டுட்டே இரு, உனக்கு நான் கண்டிப்பா கொடுப்பேன் அப்படின்றார். ஒரு தடவை கேட்டு அப்படியே மறந்து போயிட்டீங்களா? அப்புறம் என்ன நான் கேட்டா எங்க ஆண்டு கொடுக்க போறாரு, கிடைக்குமா கிடைக்காதா போ. ஒரு தடவை கேட்டேன், சீச்சி இந்த பழம் புளிக்கும். இந்த நரி கதை சொல்லுவாங்க, அந்த கதை தான். அப்படி இல்ல உங்க ஜெபம், அப்படி இருக்க கூடாது. கிடைக்கிற வரைக்கும் நான் ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா நான் தட்டிக்கொண்டே இருப்பேன், கேட்டுக்கொண்டே இருப்பேன், நான் அறிக்கை பண்ணிக்கொண்டே இருப்பேன், நான் விசுவாசித்துக் கொண்டே இருப்பேன். அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்பொழுது அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றால் நீங்கள் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் தட்டுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். யாரெல்லாம் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ அது இப்பொழுதே உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்பொழுதே உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அடுத்து சொல்ற தேடுங்கள். ஒவ்வொரு வார்த்தையும் வித்தியாசம் பாருங்க. தட்டுங்கள், கேளுங்கள், தட்டுறது ஒண்ணு இருக்குது, திறக்கப்படும். கேட்டா கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். நிச்சயமா பார்ப்பீங்க. தேடு. எப்படி ஒரு பொருளை காணுமோ அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தேடுறீங்க இல்லையா? ஒரு சாவியை வச்சுட்டு, வண்டி சாவியை வச்சுட்டு நீங்க தேடி பாக்குறீங்க, சரி கிடைக்கல விடு அப்படின்னு விட முடியுமா? அந்த வண்டிக்கு அந்த சாவி தேவையாச்சே, வெளியே போகணுமே, அதனால கொஞ்சம் கோவப்பட்டு பேசி கத்தி எங்க வச்சியே தெரியலையே, மனைவியை பார்த்து இந்த பிள்ளைங்க எங்க போட்டுச்சே தெரியலையே, நானும் எங்க போட்டேன்னு தெரியலையே, எல்லாரும் சேர்ந்து தேடுவோம். தேடி அப்படி தேடி கண்டுபிடிப்பார்கள். அதை போல தேவன் சொல்லுகிறார். இது இயேசு சொன்ன ஓமை. அவர் சொல்றாரு, நீ முதல்ல தட்டணும், ரெண்டாவது கேட்கணும், மூணாவது நீ தேடணும். அப்படி தேடும்போது அப்போது கண்டடைவீர்கள். கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்போது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். எல்லாம் அப்பொழுது அப்பொழுது 3 அப்போது வருது. கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? உங்க ஜெபத்துல தேவனை கேட்கணும், ஜெபத்துல தேவனை தேடணும், ஜெபத்துல தேவனை தட்டணும். ஹலோ, தட்டுறீங்களா? கேக்குறீங்களா? இல்ல ஏனா தானு கேட்டு பார்த்தேன் பாஸ்டர், கிடைக்கல பாஸ்டர், அப்புறம் பார்ப்போம் அப்படின்ட்டு போறீங்களா? அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை நீங்க வாழ்றீங்கன்னு அர்த்தம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிங்க. அவர் எனக்கு பலன் அளிக்கிறாரு. நான் கேட்கிறேன், அவர் கண்டிப்பா கொடுப்பாரு. நான் தேடுறேன், கண்டடைவேன். நான் தட்டுறேன், எனக்கு அவர் திறப்பார். அப்படி ஜெபம் பண்ணணும். நானும் ஜபிச்சு பார்த்தேன் பாஸ்டர், நடக்கல பாஸ்டர் 2 நாள். அப்படி இல்ல. பாருங்க, எங்க அம்மாவோட சொன்ன வசனத்தை சொல்றேன். அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்தும் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? இந்த வசனத்தை, இந்த ஜெபத்தை பத்தி இயேசு சொல்லி கொடுத்த ஒரு காரியம் இதுவும். முதல்ல சொன்னேன், இயேசு ஜெபிக்கிறதை கற்றுக் கொடுத்தார். இயேசு ஜெபிக்கிறதை குறித்து உவமைகளை சொன்னார். இயேசு ஜெபத்தை சோர்ந்து போகாமல் ஜெபிப்பதற்கு ஒரு உவமையும் சொன்னார். அது எங்க இருக்குன்னா, லூக்காவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி போட்டிருக்குது, அவர் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும், இது பாருங்க, எப்பொழுதும். வாசிச்சீங்களா? பைபிள் எடுத்து பாக்குறீங்களா? லூக்கா 18:1 பாத்தீங்களா? நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று என்பதை குறித்து அவருக்கு ஒரு ஓமையை சொன்னார். என்பதை குறித்து அவர் ஓமையை சொன்னார். அது என்ன ஓமை சொன்னார் தெரியுமா? ஒரு பொல்லாத ஒருத்தன் இருக்கிறான், ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனுக்கு ஒரு நியாயாதிபதி, பொல்லாத நியாயாதிபதி. ஒரு ஸ்திரீ இருக்கிறா, அவ விதவை. அப்படித்தானே போட்டிருக்குது. அவளுக்கு ஒரு நியாயம் தேவை.
ஒரு நாள் போய் கேட்டா நியாயம் கிடைக்கல, 2 நாள் போய் கேட்டா கேட்கல. ஆனா ஆனா தொடர்ந்து அவள் என்ன பண்ணான்னா, வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனது இல்லாது இருந்தது. அவனுக்கு மனதே கிடையாது. இவளுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணமே அவளுக்கு கிடையாது. ஆனா இவ என்ன பண்ணா, தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தா. போய் அவள ஒவ்வொரு தடவையும் பார்த்து, ஐயா எனக்கு இந்த நியாயத்தை செய்யுங்கயா அப்படின்னு கேட்டா. எப்பொழுதும் தொந்தரவு பண்ணி எப்பொழுதும் தொந்தரவு பண்ணினாலாம். ஹலோ, இவர் சொல்றாரு, நீ சோர்ந்து போகாம ஜெபிக்கிறத குறித்து சொல்லிட்டு இருக்காரு. அந்த விதவை என்ன பண்ணா, அதை நீ செய்யின்ற. அவ எப்போதும் கேட்டுக்கிட்டே இருந்தா. ஆனா கேட்டது கிடைக்காம போயிருமா? இந்த அநீதி உள்ள நியாயாதிபதிக்கு ஒரு மனசுல ஒரு ஆய்வு, என்ன வந்து நம்மள போட்டு அலட்டிக்கிட்டே இருக்கிறான், அடிக்கடி தொல்லை பண்ணிட்டு இருக்கான், அதனால இந்த வாட்டி அவளுக்கு நியாயம் செய்யணும்னு செஞ்சிட்டான். அந்த மாதிரி நீங்க தேவனை என்ன பண்ணணும், அவருடைய வார்த்தையை கொண்டு நீங்களா ஏதாவது ஒரு கற்பனையில நீங்க மனசுல வர்ற வார்த்தையை வச்சு கேட்க கூடாது. வேத வசனத்தை கொண்டு கேட்கணும். அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை சொல்லி கேட்கணும். இப்படி கேட்டுட்டே இருந்தா அவர் கண்டிப்பா கொடுப்பார். அதுக்கு அவர் இயேசு சொல்றாரு, 18 லூக்கா 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பின்னும் கர்த்தர் அவளை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி என்ன சொன்னான்? அந்தபடியே தேவன் தம்மை இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஒரு நியாயாதிபதி, பொல்லாத நியாயாதிபதி, அவனே நான் தேவனுக்கே பயப்படல. அவன் சொல்றான், தேவனுக்கே நான் பயப்படல. அவனுக்கே தெரியுது தேவனுக்கு பயப்பட மாட்டான்ட்டு. பயப்படாத என்னையே போட்டு இப்படி பண்றால, அதனால நான் நியாயம் செய்ய வேணும்னு நினைச்சிட்டான். அதை போல அவர் ஒரு ஊமைய சொல்றாரு. அதை போல அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி, அப்போ இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில், அப்ப இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன பண்ணாங்க? இரவும் பகலும், இரவும் பகலும் ஒவ்வொரு நாளும் ஆண்டுகிட்ட போய், ஆண்டவரே என் பிள்ளைக்காக வர்றேன், என் பிசினஸ்க்காக வர்றேன், என் வாழ்க்கைக்காக வர்றேன், கூப்பிட்டார்களா? என்னைக்கு ஒரு நாள் என் பிள்ளைக்காச்சு, ஆண்டவரே என் பிள்ளை சுகமாக்குங்க, ஆண்டவரே என் பிள்ளை பாதுகாத்துங்க, அதோட அவ்வளவுதான். அப்புறம் என்னம்மா, அது அன்னைக்கு ஜெபம் பண்ண பாஸ்டர், அதோட முடிஞ்சு போச்சு. இல்ல, நோ 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 நோ, ஒவ்வொரு இரவும் பகலும். காலையில எழுந்தவனா அது உன்னுடைய ஜெபமா இருக்கணும். இரவு படுக்கும் போதும் அது உன்னுடைய ஜெபமா இருக்கணும். சபையை குறித்தவனுடைய ஜெபமா இருக்கணும். பாஸ்டரை குறித்தவனுடைய ஜெபமா இருக்கணும். ஒரு பிரேயர்ஸில் நடத்துறவங்க எப்படி இருக்கணும்னா, அங்க வர்றவங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டே, இயேசு 12 நபர்களுக்காக தொடர்ந்து அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். பிதாவே, உம்முடைய நாமத்தினாலே இவர்களை காத்து கொண்டு வந்தேன். நான் இப்ப உலகத்திலிருந்து வெளியே போறேன்ப்பா, உங்ககிட்ட வர்றேன், இவர்கள் நீங்க உங்க நாமத்தினால காத்து கொள்ளுங்க. ஹலோ, உங்க வீட்டுக்கு வர்ற ஜெபிக்க வர்ற மக்கள்கிட்ட நீங்க ஜெபிக்கிற ஒரு ஜெப கூட்டத்துல, நடத்துற ஒரு ஜெப கூட்டத்துக்கு கண்டிப்பா அவர்களுக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அப்பதான் அவர்கள் நிலைத்து இருப்பார்கள். அவர்களை பற்றிய வெளிப்பாடுகளை தேவன், அதனால அந்த 12 பேரை பற்றிய வெளிப்பாடையும் பிதா இயேசு கிட்ட பேசிக்கிட்டே இருந்தார். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லா கவனிங்க. விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அவர் கண்டிப்பா நியாயம் செய்கிற தேவன். அவர் இயேசு சொல்றாரு, தேவன் கண்டிப்பா உனக்கு, நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், கண்டிப்பாக உனக்கு தேவன் நியாயம் செய்வார். இந்த ராத்திரி வேளையில உங்களுக்கு கர்த்தர் நியாயம் செய்வார். எதிலெல்லாம் நியாயம் இல்லாம உங்க வாழ்க்கையில் நடந்திருக்குதோ அதிலெல்லாம் இன்றைக்கு ஒரு நியாயத்தை தேவன் செய்வாராக. தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில், உங்களுடைய விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது போடுறார். சீக்கிரத்திலே அவர் உங்களுக்கு நியாயம் செய்வார். நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை சொல்றேன். சீக்கிரத்திலே அவர் உங்களுக்கு நியாயம் செய்வார். அந்த 8ஆம் வசனம் இப்படிதான் சொல்றது, அவர் சீக்கிரத்திலே உனக்கு, நீ இரவும் பகலும் நோக்கி அவரை நோக்கி கூப்பிட்டு இருக்கியா?
ஜெபிக்கிறியா? இந்த பிரச்சனை மாறினா நல்லா இருக்குன்னு நினைக்கிறியா? இது நடக்கணும் ஆண்டவரே கேட்டுக்கிட்டு இருக்கியா? அதுல ஒரு சீக்கிரத்துல ஒரு நியாயம் தேவன் செய்கிறார். சீக்கிரத்திலே அவர் உங்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு அதே வசனத்தை சொல்றாரு. சீக்கிரத்திலே அவர் நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லும். பிதா எப்படிப்பட்டவர்? அவர் நியாயம் செய்கிறவர். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். நீதிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறவர். நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அவர் உங்களுக்கு நியாயம் செய்வார். நீங்க பாருங்க, உங்களுக்கு கர்த்தர் சீக்கிரத்திலே அவர் உங்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனா உங்களுக்கு நான் சொல்றேன், சீக்கிரத்திலே அவர் உங்களுக்கு நியாயம். அன்னைக்கு எங்க அம்மாட்ட சொன்னேன், அவர் உங்களுக்கு சீக்கிரத்திலே நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதே மாதிரி நியாயம் செய்தார். அதே வீட்டுல நாங்க இல்ல, அதே சூழ்நிலையில இல்ல, அதை காட்டிலும் ஒரு நல்ல நிலைமைக்கு தான் வந்தான். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், அநியாயமா நீங்க நடத்தப்படுறீங்களா? அநியாயமான காரியங்கள் உங்களுக்கு நடந்துருச்சா? நியாயமா இது நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தேவன் சொல்றாரு, இயேசுவே சொல்றாரு, சீக்கிரம் இதை விசுவாசிங்க. சீக்கிரத்திலே அவர் உங்களுக்கு பிதா தேவன் உங்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு இயேசு உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றாருன்னா, உனக்கு சீக்கிரமா நியாயம் செய்வேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவன் உங்களுக்கு நியாயம் செய்ய போகிறார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால ஜெபம் என்பது 3 வசனம் சொன்னேன். 1, இயேசு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். 2வது சொன்னேன், இயேசு ஜெபிப்பதற்கான உவமையை சொன்னார். 3வது, இயேசு சோர்ந்து போகாமல் இருக்கிற ஜெபத்தை குறித்து அவர் பேசினார். ஏன்னா கடைசியில நியாயம் செய்வார். சில நாங்கள் அவசரப்படுவாங்க. நான் கூட சில நாங்கள் அவசரப்படுவேன். ஆண்டவரே, நான் பரலோகம் போன பிறகு என் ஜெபத்தை கேட்டு என்ன பிரயோஜனம்? நான் பூமியில இருக்கும் போதே என்னுடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுங்க. நானே இப்படி ஜெபிக்கிறேன்னா அவர் எவ்வளவு அக்கறை உள்ளவரா இருப்பாரு? அவரு விட்டுருவாரா? தேவன் மறந்து விடுகிறதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. அதனால உங்களுக்கு ஒரு ஜெப நேரம் என்பது ரொம்ப முக்கியம்.